ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே செயின் ஸ்டிச் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், குயிக்காக ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஷார்ப் எட்ஜஸ் எப்படி கொடுக்குறதா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் மிஷின் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த மிஷின் த்ரெட்டில் நம்ம எப்பயும் போடுற மாதிரி நாட் வந்து போட்டுக்கலாம். தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு 5 to 6 டைம்ஸ் கிட்ட இப்படி சுற்றிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு நாட் வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா. ஸோ நாட் விழுந்துச்சா. ஸோ இப்போ வந்து ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, த்ரெட்டை எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த முடிச்சு போட்ட இடம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த முடிச்சு போட்ட இடத்த இந்த கட்டை விரல்லையும் இந்த விரலையும் இப்படி பிடிச்சிட்டு இந்த விரலில் வந்து இப்படி வந்து நம்ம மாட்டி வச்சுக்கணும், ஓகேங்களா. மாட்டிட்டு இந்த துளிப்புன்ற பக்கத்துலேருந்து அந்த ஹூக்கு, இந்த துளிப்புன்ற பக்கத்துலேருந்து அந்த ஹூக் வழியாக விட்டு இப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து கீழே லாக் ஆகிக்கும். ஸோ இதை இப்படியே வச்சு நம்ம வந்து ஃப்ரேமுக்கு அடியில் கொண்டு போகலாம். கொண்டு போய்ட்டு ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா. உங்களுக்கு கிளியராக வீடியோவில் தெரியுதுங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த துளிப்புங்கிற பக்கம் நம்ம இங்கே இருக்குது. நம்ம வந்து எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ குத்தி இப்படி வெளியே எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. வெளியே எடுத்துட்டோம்னா கீழே வந்து த்ரெட் வந்து உங்களுக்கு லாக் ஆகிரும், ஓகேங்களா. ஸோ இப்போ செயின் ஸ்டிச் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் வந்து வரும், ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் பெருசாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இருந்தாலும் பெருசாகவும் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள், சின்ன ஸ்டிச்சஸாகவும் போட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து பானி ஒர்க்லாம் பண்ணுறப்ப ரொம்ப குட்டியான ஸ்டிச்சஸ் தான் நம்ம வந்து வேணும் நமக்கு. அதனால் குட்டியாகவும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் பெருசாகவும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு குத்திக்கிறேன், ஒரு சுற்று இப்படி கிளாத்தில் டச் ஆனோடனே ஆப்போசிட் பக்கம் ஒரு டர்ன், நம்ம பக்கம் டர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஒரு குத்தி ஒரு சுற்றி நம்ம பக்கம் டர்ன் பண்ணிக்கலாம், இவ்வளோ தான். ஸோ இந்த பேசிக் செயின் ஸ்டிச்சை வந்து கற்று வச்சுக்கோங்க. ஸோ இந்த செயின் ஸ்டிச்சை எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இந்த செயின் ஸ்டிச் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் ஆரி ஒர்க்கை தாராளமாக கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இப்படியே வந்து நம்ம வந்து இப்படியே சுற்றி இப்படியே இந்த ஷார்ப் எட்ஜு இருக்க வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ இன்னும் யாராச்சும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இது மாதிரி போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோம், ஓகேங்களா. உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த ஷார்ப் எட்ஜுக்கு வந்து வந்துட்டோம். இந்த ஷார்ப் எட்ஜுக்கு வந்து வந்துட்டோமா. இப்போ நம்மளுடைய டைரெக்ஷன் வந்து இப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம வந்து எப்படி ஸ்டிச் போடணும், அந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ மேலே பார்த்த மாதிரி ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம டைரெக்ஷன் இந்த பக்கம் இருக்குனால இந்த பக்கம் டைரெக்ஷனில் ஒரு ஸ்டிச் போடணும். இதே நம்ம டைரெக்ஷன் வந்து இந்த பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த பக்கம் இப்படி வர மாதிரினா நம்ம வந்து இங்கிட்டு பார்த்து ஸ்டிச் போடணும், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரியுதா, நம்மளுடைய டைரெக்ஷன் எப்படி இருக்குது, இந்த பக்கமாக இருக்குது. அப்போ பக்கமாக வந்து ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறீங்க, ஓகேங்களா. ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே செயின் ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் எப்படி போட்டுட்ருக்கேன்னு தெரியுதுங்களா. ஸோ அப்படியே கண்டினியூ. இப்போ வருங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் வந்து கிடச்சிருச்சு, அவ்வளோதான். இந்த ஷார்ப் எட்ஜ் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. நம்மளுடைய டேரெக்ஷன் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு குட்டி லாக் போட்டு திருப்பிக்கணும். ஸோ இதுவே இன்னரில் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல எண்ணாட் போட வேணாம், அப்படியே வந்து விட்டுருங்க. நான் அடுத்த கிளாஸில் எண்ணாட் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. இதே மாதிரி எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நான் பாருங்கள், ஒரு குத்து ஒரு சுற்று ஆப்போசிட் சைட் டர்ன், நம்ம சைட் டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க. இது ஃப்ரீ பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ். ஸோ குயிக்காக எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டர்ன் பண்ணி வந்து இப்படியே கொண்டு போகிறோம். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டிச்சஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலைன்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் தனியாக செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ கூட போடுறேன். எப்படி டவுட் கேட்குறதுன்னு நினைக்காதீங்க, ஓகேங்களா. நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு ஷார்ப் எட்ஜ் வந்தாச்சு. இப்போ நம்மளுடைய டைரெக்ஷன் வந்து இந்த பக்கமாக இருக்குது, ஓகேங்களா. அதனால நம்ம இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்டிச், ஒரு குட்டியாக ஒரே ஒரு லாக் ஸ்டிச் மட்டும் போட்டு டர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடச்சிடும். இது இந்த திலகம் ஷேப் மட்டும்தான் இப்படின்னு கிடையாது. நீங்கள் வேறு எந்த ஸ்டிச் போடுற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு
ஒரே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திருப்பிட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா? அதான் வந்து ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வர்றதுக்கான இது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.